செவ்வாய்க்கிழமை வணக்கம் நேற்று நிகழ்ச்சியில் சிறப்பு நேர்காணல் பகுதியோடு இந்த வேளையில் நாங்கள் இணைந்திருக்கின்றோம். இந்த நேர்காணல் பகுதியில் இந்த வேளையில் நம்மோடு இணைந்து கொள்கின்றார் வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர் வளங்கள் வடிகால் அமைச்சின் நிர்மாண கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபை CIDA சீடா மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் திருவாளர் கந்தவேல் அருள்நிதி அவர்கள் இந்த வழியில் நம்மோடு இணைந்திருக்கின்றார். அவரை பணிவன்போடு நாங்கள் கலைத்து வரவேற்கின்றோம். வணக்கம். இறைவனுக்கு நன்றி. வணக்கம். இந்த சீடா CIDA இதனுடைய துணை நிறுவனங்கள் தொடர்பாக கொஞ்சம் விவரமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா சார்? நிச்சயமாக. உண்மையில் சீடா 1982ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம். இது தன்னுடைய பரிணாம வளர்ச்சியின் 1989 இக்டாட் என்ற பெயரிலும் 2014 சிடாவாகவும் உருவெடுத்தது. அதன் பின் இதுக்கு 3 துணை நிறுவனங்கள், இதன் பிரதானமாக 3 கிளைகள் மக்களோடு நெருக்கமாக பணியாற்றுகின்றன. அந்த 3 கிளைகளை சொல்வதானால், ஒன்று அபிவிருத்தி, அதாவது டெவலப்மெண்ட் டிவிஷன் என்று சொல்வோம். இந்த டெவலப்மெண்ட் டிவிஷன் பொதுவாக இந்த ஒப்பந்தக்காரர்களை பதிவு செய்வதற்காக இருக்கின்ற ஒரு பிரிவாகும் சிடாவிலே. இரண்டாவதாக சொல்ல போனால் இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் என்று சொல்வோம். அதாவது இண்டஸ்ட்ரியல் சர்வீஸ் தான் உண்மையில் எங்களுடைய கட்டுமான துறையிலே முதுகெலும்பாக இருக்கின்ற ஒரு துறை என்று சொல்லலாம். இவர்கள் தங்களுடைய ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்டாண்டர்டுகளை உருவாக்குவது, கொள்கைகள் அதாவது பாலிசிகளுக்காக உதவி செய்வது, அத்தோடு பிணக்குகள் ஏற்படுகின்ற வேளையிலே அந்த பிணக்குகளை, அதாவது ஒப்பந்தக்காரர்களுக்கும் கன்சல்டன்ட் கிளைண்ட்டுகளுக்கும் இடையிலே பிணக்குகள் ஏற்படுகின்ற வேளையில் அந்த பிணக்குகளை தீர்ப்பவர்களாகவும் இருக்கின்றார்கள். மூன்றாவது பிரிவாக நாங்கள் சொல்லலாம் இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் என்று சொல்லி. இந்த இண்டஸ்ட்ரியல் ட்ரைனிங் பிரிவானது பொதுவாக இந்த கட்டுமான துறையிலே பணியாற்றுகின்றவர்கள் இருக்கின்றார்கள். அதை சொல்வோம் கன்ஸ்ட்ரக்ஷன் கிராஸ் பர்சன் என்று சொல்வோம். அந்த கிராஸ் பர்சன்ஸ்களுக்கு வலுவூட்டுதல், அவர்களுக்குரிய பயிற்சிகளை வழங்குதல், அவர்களை பதிவு செய்தல் போன்ற விடயங்களை செய்கின்றது. இதிலே சிடாவிலே 3 துணை நிறுவனங்கள் இருக்கின்றன என்று சொல்லலாம். உதாரணமாக ஒன்று அனுராதபுரம் கல்குளம் பகுதியில் இருக்கின்ற OTC என்று சொல்வார்கள், அதாவது ஆபரேட்டர்ஸ் ட்ரைனிங் சென்டர். இந்த ஆபரேட்டர் ட்ரைனிங் சென்டர் பொறுத்தவரையிலே மிகவும் பிரபல்யமான ஒரு இது என்றால் கட்டுமான துறையிலே மிகவும் முக்கியமான ஒரு விடயம் என்று சொல்லக்கூடியது மிஷினரிஸ், அதாவது எங்கள் இயந்திரங்கள். அந்த இயந்திரங்களை வைத்து நாங்கள் வேலை செய்யும் போது வினைத்திறனோடும் விரைவாகவும் எங்கள் கட்டுமான துறை வேலைகளை செய்யக்கூடியதாக இருக்கும். அந்த வகையிலே இங்கு நாங்கள் கட்டுமான துறையில் பயன்படுத்துகின்ற இயந்திரங்களை எவ்வாறு இயக்குவது, அதாவது கனரக வாகனங்களை எவ்வாறு இயக்குவது என்று தொடர்பான 18 வகையான பயிற்சிகளை செய்கின்றோம். இது ஜெய்கா திட்டத்தினால் எங்களுக்கு தரப்பட்ட ஒரு திட்டம். இதில் பயிற்சி பெற்றவர்களை எல்லாருமே ஜெய்கா நிறுவனத்தில், அதாவது ஜப்பானிலிருந்து வரவழைக்கப்பட்டவர்களால் பயிற்றுவிக்கப்பட்டவர், நீண்டகால அனுபவமும் வினைத்திறன் மிக்க போதனாசிரியர் எங்களிடம் இருக்கின்றார்கள். இங்கு தங்குமிடம், உணவு போன்ற வசதிகளோடு இங்கு பயிற்சிகள் வழங்கப்படுகின்றது. அதையும் தாண்டி எங்கள் நாட்டின் ஒரு நல்நோக்கத்துக்காக சில தவறான பழக்க வழக்கங்கள் இருப்பவர்கள், அதாவது உதாரணமாக போதைப்பொருள் பழக்க வழக்கங்கள் இருப்பவர்களை கூட நாங்கள் பயிற்சிகள் வழங்குகின்றோம். உதாரணமாக புலனுறுவையில் இருக்கின்ற புனர்வாழ்வு அளிக்கப்படுகின்ற முகாமுக்கு எங்கள் உத்தியோகத்தர்களே அங்கு சென்று கனரக வாகன பயிற்சிகளை வழங்குவதனூடாக இவர்கள் ஒரு தொழிலோடு வெளியில் வந்து புனர்வாழ்வு பெற்று ஒரு தொழிலோடு வெளியில் வருபவர்களாக இருக்கின்றார்கள். இது ஒரு துணை நிறுவனம். இரண்டாவதை நாங்கள் சொல்லுவோம்னா சீட்ராக்கை சொல்லலாம். சீட்ராக்குக்கும் OTCக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கின்றது. எவ்வாறு எனின், இவர்கள் எங்கு இயந்திரங்களை நாங்கள் பயிற்சி அளிக்கின்றோம், அங்கு இயந்திரங்கள் எவ்வாறு பழுது பார்ப்பது அல்லது எவ்வாறு பராமரிப்பது என்ற தொடர்பான பயிற்சிகள் அங்கு வழங்கப்படுகின்றது. அத்தோடு மூன்றாவது துணை நிறுவனமாக நாங்கள் CHPயை சொல்லலாம். CHPயில் குறுகிய கால பயிற்சிகள் மற்றும் நீண்ட கால பயிற்சிகள், அதாவது NVQ தரச் சான்றிதழ் மட்டம் 3 தொடக்கம் மட்டம் 6 வரையிலான பொறியியல் துறை சார்ந்தவர்களுக்கான NVQ சான்றிதழ் பயிற்சிகள் அங்கு வழங்கப்படுகின்றது. இது ஒரு ISO தரம் பெற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அரச நிறுவனமும் கூட. TVC 3ஆம் நிலை கல்வி அமைச்சுக்கள் இருக்கின்ற TVACலே பதிவு செய்யப்பட்ட நிறுவனமும் கூட. இந்த 3 துணை நிறுவனங்களோடு சிடாவானது தனது அரச ஒரு நிறுவனமாக தனது சேவையை பரிணமித்துக் கொண்டிருக்கின்றது. சிடா CIDA. சார், நீங்கள் சொல்லியிருந்தீர்கள் முதலாவது அந்த கேள்விக்கான பதிலின் பொழுது OTC, அதே போல் CHPB என்கின்ற அந்த 2 நிறுவனங்கள் தொடர்பாக சொல்லியிருந்தீர்கள். இந்த 2 நிறுவனங்களுடைய செயல்பாடுகள் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியுமா? விலைக்கு சொன்னது போல தான் இந்த CHPB
என்பது குறுகிய கால மற்றும் நீண்ட கால பயிற்சிகளை வழங்குகின்றது. அதே போன்று ஓடிசி என்பது கனரக வாகனங்களுக்குரிய பயிற்சிகளை வழங்குகின்ற ஒரு நிறுவனமாக இருக்கின்றது. அதே போல இங்கே வழங்கப்படுகிற NVQ சான்றிதழ்கள் தொடர்பாக சொல்லியிருந்தீர்கள், NVQ பயிற்சிகள் தொடர்பாக சொல்லியிருந்தீர்கள். இந்த பயிற்சிகள் பற்றி கொஞ்சம் விவரமாக சொல்ல முடியும்? நிச்சயமாக. காரணம் இப்பொழுது நாங்கள் ஒரு தொழில் வாய்ப்புக்கு செல்கின்ற பொழுது, நிச்சயமாக அரசாங்கம் தொடர்பான தொழில் வாய்ப்புக்கு நாங்கள் சென்றாலும் கூட, அல்லது பிரத்யேகமான ஒரு தொழில் வாய்ப்புக்கு சென்றாலும் கூட NVQ சான்றிதழ் இருக்கின்றதா என்கிற ஒரு கேள்வி வருகிறது. டிப்ளமா என்று நாங்கள் அந்த டிப்ளமா இந்த டிப்ளமா அந்த கல்லூரி இந்த கல்லூரி என்று நாங்கள் சொன்னதற்கு NVQ இருக்கிறதா என்கிற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆகவே அது தொடர்பாக பார்த்துக்கொள்ளுங்கள். நிச்சயமாக NVQ நேஷனல் வொகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்று சொல்வோம். அதன் சுருக்கமே NVQ. NVQ சான்றிதழ் பெறுவது மிகவும் இப்போது 3 வகையிலே NVQ சான்றிதழ் பெறக்கூடிய வசதிகள் நம்மிடத்தில் உள்ளது. ஒன்று CBT கம்பெடன்சி பேஸ்ட் ட்ரைனிங் என்று சொல்வோம். இது பொதுவாக தொழில் பயிற்சி வழங்குகின்ற தொழில்நுட்ப கல்லூரிகளாக இருக்கட்டும், VTA போன்ற இடங்களுக்கு வழமையாக மாணவர்கள் ஒரு கல்வியை பாடசாலைக்கு சென்று எவ்வாறு கற்கின்றார்களோ அந்த வகையிலே அங்கு கல்வி கற்பார்கள். அவர்களுடைய அறிவு, திறன், மனப்பான்மை அடிப்படையில் இவர்களுக்காக பயிற்சிகள் அங்கு வழங்கப்படுகின்றது. இது CBT முறை. அடுத்தது EBT முறை என்று ஒன்று இருக்கின்றது. அதாவது எம்ப்ளாய்டு பேஸ்டு அடிப்படையாக EBTயிலே நாங்கள் பொதுவாக எப்படி என்று சொன்னால், ஒரு நிறுவனம் அல்லது ஒரு தனியார் நிறுவனம் அல்லது உதாரணமாக ஒரு ஒப்பந்தக்காரர்களை எடுத்துக்கொண்டோமானால், இந்த ஒப்பந்தக்காரர்கள் நைட்டாவில் பதிவு செய்யப்பட்டிருக்க வேண்டும். நைட்டாவில் பதிவு செய்யப்பட்டு நைட்டாவிடம் அவர்கள் விண்ணப்பிக்க வேண்டும். எங்களிடம் பணியாற்றுகின்ற இத்துறை சார்ந்தவர்களுக்கு NVQ சான்றிதழ் மட்டம் 3 அல்லது மட்டம் 4க்கு நாங்கள் விண்ணப்பிக்க இருக்கின்றோம் என்று சொல்வதன் ஊடாக நைட்டா அவர்களுக்கு உரிய ஏற்பாடுகளை செய்வதன் ஊடாக NVQ சான்றிதழ் கிடைக்கப்பெறும். மூன்றாவது முறை RPL. RPL முறை உண்மையிலே ஒரு வரப்பிரசாதமான முறை என்று தான் சொல்ல வேண்டும். ஏனெனில் தொழில் நிமித்தமாக இளைஞர்கள் சிறுவயதிலேயே வெளிநாடு சென்றிருப்பார்கள், அல்லது குடும்ப சுமையை தாங்கள் சிறுவயதிலேயே பொறுப்பெடுத்திருப்பார்கள். அந்த வகையானவர்கள் கல்வியை சாதாரணத்திலோ அல்லது உயர்தரத்திலேயோ இடைநிறுத்தியவர்களுக்காக உண்மையில் கிடைக்கப்பெற்ற ஒரு வரப்பிரசாதம், உண்மையிலே சர்வதேச தரத்துக்கு நிறையமான ஒரு சான்றிதழ் தான் NVQ சான்றிதழ். இந்த மூன்றாவது முறையை பொறுத்தவரையில் RPL முறை என்பது பொதுவாக ஒருவர் தொழில் அனுபவம், அதாவது 18 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் 1.5 வருடங்கள், அதாவது 18 மாதங்கள் தொடர்ச்சியாக தொழிலை ஒரு துறை சார்ந்த ஒரு மேசன் அல்லது கார்பெண்டர் துறையிலே அவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால், தொடர்ச்சியாக அந்த வேலை செய்வதன் ஊடாக அவர் இந்த எலிஜிபிள், அதாவது விண்ணப்பிப்பதற்கு தகுதியுடையவர்களாக இருக்கிறார். அங்கு அவருக்கு 2 பரிசோதனைகள் நடைபெறும். முன்னாயத்தம், ப்ரீ அசஸ்மெண்ட், ஃபைனல் அசஸ்மெண்ட் என்று செய்து அதில் அவர் சித்தி அடையும் போது இந்த சான்றிதழ் பெறப்படும். அதே அவர் NVQ 4 மட்டத்துக்கு விண்ணப்பிப்பவராயின் 21 வயது பூர்த்தி செய்தவராகவும் தொடர்ச்சியாக 4 வருட அனுபவம் இருப்பவராகவும் இருக்க வேண்டும். அல்லாவிடின் NVQ சான்றிதழ் 3 பெற்று குறிப்பிட்ட 2 வருட அனுபவம் இருப்பவராயின் இவர் NVQ மட்டம் 4க்கு அப்ளை பண்ணக்கூடியதாக இருக்கும். இங்கும் வளமை போன்ற செயற்பாடுகள் ஆயத்தமாக ஃப்ரீ அசஸ்மெண்ட், ஃபைனல் அசஸ்மெண்ட் இருக்கும். அந்த ஃபைனல் அசஸ்மெண்ட் ஊடாக இவருக்குரிய சான்றிதழை இவர் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அத்தோடு இது சர்வதேச ரீதியாக நான் முன்பு குறிப்பிட்டது போல தரமான ஒரு சான்றிதழாக இருக்கும். உதாரணமாக ஒரு வெளிநாட்டிலே ஒருத்தர் மேசன் அல்லது கார்பெண்டராக பணிபுரிகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவரிடம் மட்டம் 4 இல்லை, ஆனால் அவர் வெளிநாடிலிருந்து இலங்கைக்கு வரும்போது இந்த சான்றிதழை இலகுவாக சிடாவிடம் விண்ணப்பிப்பதன் ஊடாக, சிடாவில் ஒவ்வொரு மாவட்டங்களிலேயும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் அவர்களை தொடர்பு கொண்டு விண்ணப்பிப்பதன் ஊடாக இலகுவாக பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த சான்றிதழோடு அவர் தனது மீண்டும் அதே பணிக்கு செல்லும் போது உயர் பதவியில், அதாவது வெளிநாடுகளிலே ஃபோமன் என்பார்கள் அல்லது ஒர்க் சூப்பர்வைசர், மேற்பார்வையில் என்று சொல்வார்கள், அப்படியான உயர் பதவிகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்போது எடுத்துக்கொள்கின்ற சம்பளத்தை விட அதிகமான சம்பளத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கு என்று சொல்லலாம். உண்மையிலே இன்னொரு விடயத்தை நான் இதில் நிச்சயமாக குறிப்பிட வேண்டும். ஒரு மொழி எங்களுக்கு மேலதிகமாக தெரியும் என்பது எங்களோடு ஒருவர் வருவதற்கு சமம் என்று சொல்வார்கள். அதே போன்று ஒரு தொழில் பயிற்சி, எங்களிடம் தொழில்நுட்ப அறிவு இருக்குமாயின், வொகேஷனல் ட்ரைனிங்ஸ் இருக்குமாயின் எங்களோடு இன்னொருவர் வருவதற்கு உண்மையில் சமம் என்றுதான் நாங்கள் நிச்சயமாக கூற வேண்டும். சிடாவினால் நடத்தப்படுகின்ற குறுகிய கால பயிற்சிகள் தொடர்பாக சுருக்கமாக பகிர்ந்து கொள்ள முடியுமா சார்? நிச்சயமாக. இப்போ சிடாவினால் பலதரப்பட்ட குறுகிய கால பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. பொதுவாக CHPB, நான் வேலைக்கு குறிப்பிட்டது போல CHPB மற்றும் எங்களுடைய தலைமையகம் விஜயராம மாவட்டத்தில் உள்ள தலைமையகம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் இருக்கின்ற மாவட்ட காரியாலயங்களே, அந்த மாவட்டங்களில் குறிப்பிட்ட இடங்களிலே இந்த பயிற்சிகள் நடத்தப்படுகின்றன. இந்த பயிற்சிகள் 1 தொடக்கம் 5 நாட்கள் கொண்டதாக குறுகிய நாட்கள் பயிற்சிகளாக இருக்கும்.
இந்த பயிற்சிகளை பொதுவாக மாணவர்கள், இந்த துறை சார்ந்த மாணவர்கள் மற்றும் ஒப்பந்தக்காரர்கள், திணைக்களங்களிலே பணியாற்றுகின்ற அதிகாரிகள், உயர் அதிகாரிகள் இந்த பயிற்சிகளிலே பங்கு கொள்ளக்கூடியதாக இருக்கும். கடந்த வருடம் நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே இந்த பயிற்சியை 2 தடவைகள் செய்திருந்தோம். இது ஒவ்வொரு மாவட்டங்களில் நடக்கின்றது. தொடர்ச்சியாக மாதம் CHPவிலே நடக்கும். இதை மட்டக்களப்பு மாவட்டத்திலே கடந்த வருடம் 2 பயிற்சிகளை நாம் செய்திருந்தோம். உண்மையில் நல்ல வரவேற்பு கிடைத்தது. தொடர்ச்சியாக நான் இந்த பயிற்சியை அங்கு செய்து கொண்டு வருகின்றேன். அந்த வகையிலே இதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு கிடைக்கிறது. மதிப்புக்குரிய எந்திரி சண்முகநந்தன் அவர்கள் இந்த பயிற்சியை செய்திருந்தார். நிந்தவூர் VTAயிலிருந்து பல மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். அதில் போதனாசிரியராக இருக்கிற கிறிஸ்டோ மற்றும் லக்ஷ்மன் அவர்கள் தங்கள் மாணவர்களுக்கு இது தொடர்பான விழிப்பூட்டல்களை வழங்கி அனுப்பியிருந்தார். உண்மையில் அவர்கள் அந்த காலத்தில் மாணவர்களாக இருக்கும்போது எங்களிடம் இந்த பயிற்சிகளுக்காக வந்தவர்கள். அதே போன்று மட்டக்களப்பு தொழில்நுட்ப கல்லூரியிலிருந்து மாணவர்கள் பங்கு கொண்டிருந்தார்கள். அங்கத்தைய அதிபர் திரு சோமசூரியம் அவர்கள் மற்றும் பதிவாளர் திரு கனகேஷ் அவர்கள், அத்தோடு போதனாசிரியராக இருக்கின்ற வரகுண ராகவன், தர்மேந்திரா, உமேஷ்காந்த், சிவராஜா, சிவநாதன், ஃபாயிஸ் மற்றும் திருமதி சுபா போன்றவர்கள் தங்கள் மாணவர்களுக்கு இப்பயிற்சியின்ற பெறுமதிகளை சொல்வதன் ஊடாக அந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக பங்கு கொள்கிறார். அதில் இன்னொரு விடயத்தை நான் இந்த இடத்தில் கண்டிப்பாக குறிப்பிட வேண்டும். இந்த பயிற்சிகளுக்கு சில கட்டணங்கள் அறவிடப்படுகின்றன. அரசு நிறுவனமாயினும் இதன் பெறுமதி மிகவும் வலிவு கூடியது என்பதனால் நாங்கள் சில கட்டணங்கள் அறவின்றோம். அந்த கட்டணங்களிலே மாணவர்களுக்கு பெருந்தொகை பணத்தை ஒரு நேஷனல் NGO, அதாவது தேசிய தன்னார்வ தொண்டு நிறுவனமாகிய வைக்ரோ நிறுவனம் வழங்குகின்றது. உண்மையில் வைக்ரோ நிறுவனம் இதில் பகுதியளவு பணத்தை எங்களுக்கு தருகின்றார்கள். அதனுடைய மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இருக்கிற திரு சொலமன் ராஜ்குமார் மற்றும் ஆல்பிரட், ஸ்ரீகாந்த், இருதயராஜா போன்றவர்கள் இதுக்காக தொடர்ச்சியாக பல வருடங்களுக்காக எங்களுக்காக இந்த குறுகிய கால பயிற்சிகளை நடத்துவதற்கு தொடர்ச்சியாக எங்களுக்கு உதவி கொண்டு வருகின்றார்கள். இந்த சிடா நிறுவனத்தினூடாக மாவட்ட ரீதியாக பல செயல்பாடுகள் இடம்பெறுவதாக கூறியிருந்தீர்கள். மாவட்ட ரீதியாக பயிற்சி பெறுவதற்கு யாரும் பங்கேற்க முடியும் என்பதை சொல்லியிருந்தீர்கள். என்னென்ன வகையிலான செயல்பாடுகள் இடம்பெறுகின்றன? உண்மையிலேயே தலைமைச் செயலகத்திலே இடம்பெறுகின்ற செயற்பாடுகள் நான் முன்னமே குறிப்பிட்டிருந்தேன். 3 வகையாக தலைமைச் செயலகத்திலே இருக்கின்றது. அதாவது அபிவிருத்தி பிரிவு, டெவலப்மெண்ட் டிவிஷனால் செய்யப்படுகின்ற ஒப்பந்தக்காரர்களை பதிவு செய்கின்ற முறை, அது ஒவ்வொரு மாவட்ட காரியாலயத்திலையும் செய்யக்கூடியதாக இருக்கும் என்றது. அத்தோடு கைவினைஞர்களை பதிவு செய்கின்ற முறை, அந்த முறையும் மாவட்ட ரீதியாக செய்யக்கூடியதாக இருக்கிறது. இதர நாங்கள் அந்த பாலிசிஸ் சொல்லியிருந்தோம், கொள்கைகளை கான விடயங்கள் அல்லது மற்ற விடயங்களுக்கானதை நாங்கள் ஒருங்கிணைப்பாளர்களாக ஒருங்கிணைத்து தலைமைச் செயலகத்தோடு இருக்கின்ற அவர்களோடு இணைப்பாக்கம் செய்கின்ற பகுதிகளை செய்கின்றோம். அதே போன்று மாவட்ட ரீதியான செயற்பாடுகளிலே ஒவ்வொரு, உதாரணமாக தமிழ் பேசும் வடகிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் திரு சுதன் சுகேந்திரா அவர்களும், அதே போன்று திருகோணமலையிலே திரு பிரதீபன் அவர்களும், முல்லைத்தீவிலே திரு தினேஷ் அவர்களும், அம்பாறையிலே திரு இஸ்திகா அவர்களும் மற்றும் புத்தளத்திலே திருமதி சிஃபாயா ஃபார்வின் அவர்களும் தங்கள் பயிற்சிகளை இதே போன்று செயற்பாடுகளை அங்கு செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் அனைவருமே தமிழ் பேசக்கூடியவர்கள். மற்றது அதே போன்று சகோதரர்களில் பேசக்கூடிய சிங்கள சகோதரர்களும் அந்தந்த மாவட்டங்களிலே இது போன்ற செயற்பாடுகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகின்றார்கள். இறுதியாக ஒரு கேள்வி சார், விசேடமாக இந்த சிடா நிறுவனத்தினூடாக, இந்த அமைப்பினூடாக நடைமுறைப்படுத்தப்படுகின்ற கட்டுமான கைவினைஞர்களுக்கான தேசிய குழாமில் இந்த கட்டுமான தொழிலாளர்கள் தமது பதிவினை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக பகிர்ந்து கொள்ள முடியுமா சுருக்கமாக? நிச்சயமாக. கட்டுமான கைவினைஞர்களை பதிவு செய்வது என்பது உங்களுக்கு தெரியும், கட்டுமான சிடாவானது எதிர்காலத்தில் ஒரு ஆப்ஸ் ஒன்றை நிறுவ உள்ளது. கட்டுமான துறையில் பணியாற்றுபவர்கள் விவரங்களை ஒரு கோர்வையாக ஒரு டேட்டா பேஸை ஒன்று உருவாக்கி இருக்கிறது. இதனூடாக நாங்கள் ஏனைய ஆப்ஸ்களை பயன்படுத்துவது போன்று எங்களுக்கு தேவையான கைவினைஞர்களை அந்த ஆப்ஸினூடாக எங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். இது பதிவு செய்வதற்கு 2 வகையான முறைகள் இருக்கின்றது. மாவட்ட காரியாலயங்களுக்கு அவர்கள் வருவதன் ஊடாக இந்த பதிவினை செய்யலாம், அல்லது தலைமை காரியத்துக்கு வருவதன் ஊடாக இவர்கள் இந்த பதிவினை செய்யலாம், அல்லது இது தொடர்பாக நாங்கள் முன்னமே இவர்களுக்குரிய சகல விடயங்களையும் மாவட்ட செயலகம் ஊடாக பிரதேச செயலாளர்களுக்கு நாங்கள் எழுத்து மூலமாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம். அதன் ஊடாகவும் இவர்கள் தங்களுக்கு தேவையான சகல தரவுகளையும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதோடு நான் இறுதியாக சொல்லக்கூடிய ஒரு விடயம் என்னென்றால், எதிர்காலங்களிலே இவர்கள்
சிடாவில் பதிவு செய்யாமல், அதாவது இவர்களுக்கு சிடாவில் பதிவு செய்து இவர்கள் சிடாவிலே ஒரு சான்றிதழ் பெற வேண்டும். இப்போது ஒரு உதாரணமாக நாங்கள் ஒரு டிரைவிங் லைசன்ஸ் வைத்திருப்போம். அப்படி இருந்தால் வாகனம் எங்களுக்கு ஓட்டக்கூடிய அனுமதி இருக்கும். அதே போன்று இந்த கைவினைஞர்கள் தங்களை பதிவு செய்வதன் ஊடாக மாத்திரம்தான் எதிர்காலத்திலே இந்த துறையிலே, கட்டுமான துறையிலே பணியாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆதலால் அனைத்து கைவினைஞர்களும் கண்டிப்பாக சிடாவிடம் தங்களை பதிவு செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான நிலையிலே இருக்கின்றார்கள். உண்மையில் இது எங்களுடைய பொருளாதார நெருக்கடிக்கு முன்னமே இந்த செயற்பாடு தொடங்கி இருந்தது. ஆனால் பொருளாதார நெருக்கடியினால் கொஞ்சம் தாமதமடைந்தது. தற்போது இந்த நிகழ்வானது மீண்டும் புத்துயிர பெற்று தொடர்ச்சியாக நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக இந்த கைவினைஞர்களுக்கான அனுமதி பத்திரம், அத்தோடு இந்த கட்டுமானத்துறையில் காணப்படுகின்ற சவால்கள், அத்தோடு நிவர்த்தி செய்வதற்காக தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற திட்டங்கள் தொடர்பாக நாங்கள் பேசலாம் சார். அடுத்த மற்றும் ஒரு வாரத்தில் நிறைய விடயங்கள் நாங்கள் பேச வேண்டியதாக இருக்கின்றோம். ஆகவே இந்த வேலைப்பளுவுக்கும் மத்தியிலும் மட்டக்களப்பிலிருந்து இங்கு வருகை தந்து நம்மோடு நம்முடைய நேர்களுக்காக, மக்களுக்காக, விஷயமாக நம்முடைய தலைமுறையினருக்காக, தம்பி தங்கைகளுக்காக இது தொடர்பாக ஒரு ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக தேசிய அலைவரிசை ரீதியாக உங்களுக்கு உளமாத நன்றிகளை தெரிவித்து விடைபெறுகிறோம். நன்றி சார். நன்றி. உண்மையிலே இறுதியாக இந்த நிகழ்ச்சியை எங்களுக்கு ஏற்பாடு சென்ற நேத்ரா நிறுவனத்தின் திரு கூனேஸ் அவர்களுக்கும் உங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியையும், எங்கள் தலைவர் சிடா நிறுவனத்தின் தலைவர் பணிப்பாளர் நாயகம், பணிப்பாளர், உதவி பணிப்பாளர் அவர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். வீடமைப்பு, நிர்மாணிப்பு மற்றும் நீர்வளங்கள் வடிகால் அமைச்சு, நிர்மாண கைத்தொழில் அபிவிருத்தி அதிகார சபை சிடா CIDA மாவட்ட ஒருங்கிணைப்பாளர், மட்டக்களப்பு மாவட்டத்துக்கான ஒருங்கிணைப்பாளர் திரு வ. கந்துவேல் அருள்நிதி அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகளை தெரிவித்து நாங்கள் இந்த பகுதி நிறைவு செய்கின்றோம். வர்த்தக விளம்பர இடைவேளை. இனிய பாடல்களை தொடர்ந்து இரண்டாவது நேர்காணல் பகுதியோடு இணைந்து கொள்வோம்.